வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. கொட்டாக் சாரல் பென்ஷன் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடில் இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொட்டாக் சாரல் பென்ஷன் பிளானை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாலிசியை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ கொட்டாக் சாரல் பென்ஷன் பிளான்ன்றது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் நான் லிங்க்ட் அண்ட் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் இமீடியட் ஆன்விட்டி பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் ஆன்விட்டி கிடைக்குது, ப்ளஸ் உங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸை 100% அவங்க ரிட்டர்னும் பண்ணுறாங்க. அண்ட் ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் இஷ்யூ பண்ணியிருக்க ஆன்விட்டி ரேட்ஸ்ன்றது லைஃப் டைமுக்கு கேரண்டீடான ரேட்ஸ். அண்ட் உங்களோட கொட்டாக் சாரல் பென்ஷன் பிளானை நீங்கள் சப்போஸ் ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸஸ்லேருந்து டயக்னோஸ் ஆயிருக்கீங்கன்னா அந்த டைமில் சரண்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இவங்க தந்திருக்காங்க. ஸோ இந்த பாலிசியில் இருக்க சில கீ ஃபீச்சர்ஸ் இது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பாலிசி கீழே என்னென்ன மாதிரியான ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப்ஷன் 1 லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் ROP சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கீழே ஆன்விட்டின்றது ஆன்விட்டன்ட்டோட என்டையர் லைஃப் டைமுக்கு பே பண்ணுவாங்க. அண்ட் அடிஷ்னலாக உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸும் 100% ஆன்விட்டன்ட்டோட அன்ஃபார்ச்சுனேட் டெத்க்கு அப்புறம் அவங்களோட நாமினிக்கும் இல்லை லீகல் ஹையருக்கும் அந்த 100% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் திரும்பி கிடச்சிரும். இதே நீங்கள் ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஜாயிண்ட் லைஃப் லாஸ்ட் சர்வைவர் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ROP ஆன் த டெத் ஆஃப் த லாஸ்ட் சர்வைவர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் ஃபர்ஸ்ட் இந்த ஆன்விட்டின்றது அந்த ஆன்விட்டனுக்கு லைஃப் டைம் முழுக்க பே பண்ணுவாங்க. அண்ட் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸ் சர்வைவிங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த சேம் அமௌண்ட்டை அவங்களோட என்டையர் லைஃப் டைமுக்கு ரிசீவ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஸ்பௌஸும் இறந்துட்டாங்கன்னா அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் அவங்க நாமினிக்கோ இல்லை லீகல் ஹேருக்கோ ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க 100%. பட் சப்போஸ் இந்த ஸ்பௌஸ் ஆன்விட்டனுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் ஆன்விட்டன்ட் டெத் அப்போவே இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை நாமினிக்கோ இல்லை லீகல் ஹேருக்கோ ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பாலிசியில் இருக்க 2 ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் இதான். இப்போ நம்ம இந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஹையர் ப்ரீமியம் பேண்டில் இருக்கீங்கன்னா உங்களோட ஆன்விட்டி ரேட்ஸ் இன்னும் என்ஹான்ஸ்டாக கிடைக்கும். அண்ட் இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் உங்களுக்கு அவங்க நாமினிக்கு ரிட்டர்ன் பண்ணுறதே ஒரு லெகசி மாதிரி தான். ப்ளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேமெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஹேசல் ஃப்ரீயாக இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதுவும் இதில் இருக்க சில அட்வான்டேஜஸ். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆன்விட்டி டாக்ஸபிள் தான். ப்ளஸ் இந்த கொட்டாக் சாரல் பென்ஷன் பிளானை நீங்கள் ஏதாவது பாலிசி ப்ராஷரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கிரிட்டிக்கல் இல்னஸ்லேருந்து டயக்னோஸ் ஆனால் மட்டும்தான் சரண்டர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டான ஒரு ஆப்ஷன். ஏன்னா நம்ம இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி சடனாக டிஸ்கண்டினியூ பண்ணால் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷனோட மட்டும்தான் சரண்டர் பண்ண முடியும். ப்ளஸ் எந்த விதமான ஒரு ஸ்டெப் அப் ஆன்விட்டி ஆப்ஷனும் இதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸும் நீங்கள் கிரிட்டிக்கலாக கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை யோசித்து முடிவெடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வீடியோட மெயின் பார்ட்க்கு வந்துட்டோம். அதாவது IRR அனலைசிஸ் பண்ண போகிறோம். IRRன்றது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஏன்னா இப்போ ஒரு பாலிசியில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னாலுமே நம்ம கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்த்து தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை முடிவெடுப்போம். ஸோ அதே மாதிரி இந்த பாலிசியில் நம்மளுக்கு எவ்வளோ IRR நம்ம கைக்கு கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட் பண்ணணும் IRRக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 60-year-old மேல் இந்த பாலிசியை 10 lakhs கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனுவலாக ஆன்விட்டி வாங்குற மாதிரி ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவலாக அவங்க ரிசீவ் பண்ண போகிற ஆன்விட்டி 52,324 rupees. அண்ட் ஆன்விட்டன்ட்டோட டெத் அப்போது இந்த 100% ஆஃப் அவங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் நாமினிக்கோ இல்லை லீகல் ஹேருக்கோ திருப்பி கிடச்சிரும். ஸோ அவங்க ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணி இந்த பிளான் எடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம இந்த ரிட்டர்ன்ஸ் IRR நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இவங்க லைஃப் டைமுக்கு இந்த ஆன்விட்டி கிடைக்கும். ஸோ நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆன்விட்டன்ட்டோடது ஒரு 85 yearsக்கு வச்சுப்போம். ப்ளஸ் IRR கொட்டாக் சாரல் பென்ஷன் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலமாக கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 5.13% கிடைக்குது. இந்த 5.13%ன்றது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் ஒரு பேங்க் FDயில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட இதை விட உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணால் இதில் கிடைக்கிற ரிட்டர்ன் கம்மியான ரிட்டர்ன். ப்ளஸ் இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணிங்கன்னா இன்னும் டைம் போக போக உங்களோட டே டு டே நீட்ஸ் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனுக்கு முன்னாடி விலைவாசி ஏறிட்டே தான் போகும். ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை டேக்கிள் பண்ண முடியும். பட் இதில் ஒரு ஃபிக்ஸட் உங்களுக்கு ஆன்விட்டி ஆப்ஷன் இருக்கிறதுனால ஆன்விட்டி அமௌண்ட் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக உங்களோட ரெகுலர் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான்ன்றது
இந்த பாலிசியை வச்சு நீங்கள் ரிலே பண்ணணும், இதில் தான் மொத்தமாக நீங்கள் டிபெண்ட் ஆகணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது கஷ்டமாக தான் இருக்கும் லாங் டேர்மில். ஸோ இது ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக நம்ம நம்ப முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொட்டாக் சாரல் பென்ஷன் பிளானை விட மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா லாங் ரன்லன்றதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு கொட்டாக் சாரல் பென்ஷன் பிளான் மாதிரி ஒரு சிமிலரான ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் இதே மாதிரி ஒரு லம்சம் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டென்யூருக்கு டெபாசிட் பண்ணி ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ அதுபடி நீங்கள் ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இதில் கேரண்டீடுனால இது ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். அண்ட் ஆனுவலி ஒரு 6 to 7% வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே நீங்கள் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் SCSSல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் பேக் சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எஸ்பெஷலி 60க்கு மேலே இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்காக டிசைன் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. அண்ட் ப்ளஸ் மற்ற ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட இதில் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் இருக்க டென்யூர் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு, இது நீங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஆனுவலாக ஒரு 8.20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே நீங்கள் RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட அது ஒரு கவர்மெண்ட் பாண்டுன்றதுனால அது வந்து ஒரு மார்க்கெட் பொறுத்து தான் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஆகும் இதுவாகும். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். அதே நேரத்தில் பொட்டன்ஷியலாக ஹையர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இதோட பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ரேட். ஸோ அதுபடி இதோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னுமே ஒரு 8.05% இருக்குது. ஆனுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னதான் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம் தந்தாலுமே ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுற மாதிரி இது எக்கனாமிக் இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணுற மாதிரி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் இதுலேயுமே கிடையாது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது தான் நம்ம இப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த இன்ஃப்ளேஷனையும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியுதான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கொட்டாக் சாரல் பென்ஷன் பிளான்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 10 lakhs வேறு மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் கிடைக்குதான்றதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கார்பஸை ஈக்விட்டி அண்ட் டெப்டில் 60:40 ரேஷியோவில் பிரிச்சுக்க போகிறோம். லைக் ஃபஸ்ட்டு 6 lakhs இருக்குது பார்த்தீங்களா இந்த 10 lakhsல அதை வந்து ஈக்விட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்காக. அண்ட் ரிமைனிங் 4 lakhs டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெகுலர் இன்கமாக வந்து நம்ம ஒரு ரெகுலர் இன்கமாக அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. அதே டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 6% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி 6 years இந்த டெப்ட் போர்ஷன்றது ஈக்விட்டி போர்ஷன்லேருந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆனுவலாக நம்ம விட்ராவல் அமௌண்ட்டை 6% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணுற மாதிரி இந்த ஈக்விட்டி போர்ஷன் உங்களை இன்ஃப்ளேஷனை வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைலில் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் டெப்ட் போர்ஷன் உங்களோட டே டு டே நீட்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த அலோகேஷன் ரேஷியோ 60:40ன்றது ஈக்விட்டி அண்ட் டெப்டில் தான் இருக்கும். அண்ட் 6 yearsக்கு ஒரு தடவை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஈக்விட்டிலேருந்து மொத்தமாக டெப்ட்க்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்னா ஏஜ் ஆஃப் 78 அந்த டைம் வரைக்குமே நம்ம ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரேஷியோ வந்து 60:40 தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் இன்கமும் கிடைக்குது. அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷனும் கம்பேர் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ப்ளஸ் இந்த கார்பஸ் உங்களையே அவுட்லிவ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக கொட்டாக் சாரல் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒரு பேசிக் பென்ஷன் பிளான். இதில் உங்களுக்கு சிங்கிள் லைஃப் அண்ட் ஜாயிண்ட் லைஃப் ஆன்னுட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்கள் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு 100% ஆன்னுட்டன்ட் டெத் அப்போ நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் அதுக்கு மேலே இதில் எந்த மாதிரியான ஒரு யூனிக் ஃபீச்சரோ ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்லேருந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இதில் எதுவுமே இல்லை. ப்ளஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் அனலைஸ் பண்ணி பார்த்ததுலேயே நமக்கு தெரிஞ்சது இது ஒரு லோ ஈல்டிங் ப்ராடக்ட். அண்ட் அடிஷ்னலாக உங்கள் ஃபண்ட்ஸும் இதில் லைஃப் டைமுக்கு லாக் ஆயிடுது. ஏன்னா வந்து அவங்க பாலிசி ப்ராஷரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ஏதாவது டயக்னாஸ் ஆனால் தான் வந்து அந்த மாதிரி ஒரு லைக்லி சினாரியோவில் தான் அவங்க வந்து சரண்டர் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் தராங்க. இல்லைனா அதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஃபண்ட்ஸ் லாக்காக இருக்கிறதுனால ஏதாவது எமர்ஜென்சிக்கு நம்மளால் ஆக்சஸ் கூட பண்ண முடியாது. ஸோ ரிட்டர்ன்ஸ் இல்லை லிக்விடிட்டி எந்த ஒரு விஷயத்துலையுமே இது வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்டிங்காக வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கல. ப்ளஸ் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஒரு சாலிடான ரிட்டையர்மெண்ட் பிளான்னாலே அது வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கமாக இருக்கணும். ப்ளஸ் ரெகுலர் இன்கம் வரணும் அதுலேருந்து. அண்ட் உங்களோட கார்பஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்.
அப்போ தான் ஒரு எமர்ஜென்சினாலுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இந்த எல்லா கோல்ஸுமே நீங்கள் அச்சீவ் பண்ணணும் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் பிளானிங்கில் அப்படின்னா, கண்டிப்பாக ஈக்விட்டி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் டெப்ட்டோட ரீபேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இல்லை ரிஸ்க் டாலரன்ஸ் படி நீங்கள் பர்சனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை கூட இதில் இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இன்னும் பெட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணியும் தருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் இன்வால்வ் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு ஒரு ஹேசல் ஃப்ரீயாக இன்னும் இந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக போகும் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறதே. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா, இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.